எல்லாரும் ரெடியாக வந்துட்டீங்களா? சாய் மாமியிட கதை கேளு பாப்பா நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு எல்லாரும் நல்லா தயாராக இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு பள்ளிக்கு எல்லாரும் போயிட்டு வந்த நீங்கள் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் நடந்துச்சு இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில்? எல்லோரும் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பினும் ஓடி விளையாடி இருப்பீங்க, என்ன கலர் எல்லாம் தீட்டி இருப்பீங்க, அப்புறம் டீச்சர்ஸோட எல்லாம் கதைச்சி விளையாடி இருப்பீங்க. சந்தோஷமாக போயிருக்குமெண்டு எப்பொழுது உங்களுக்கு என்ன? மற்றது இன்றைக்கி என்ன மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா வெளியில் உங்களுக்கு? நான் நினைக்கிறேன் இன்றைக்கி மழை உண்டு. உங்களுக்கு வெயில் அடிக்குதா? அப்போ நீங்கள் மழை குளிர் வெயில் இங்கே எல்லாம் மாறி மாறித்தானே வந்துட்டுருக்குது. என்ன வெதரை பார்த்துட்டு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டு இருக்குது. சரி, இப்போ நாங்கள் கதை கேளு பாப்பா நிகழ்ச்சிக்காக இதில் இப்போ எல்லோரும் தயாராக பார்த்து கொண்டிருக்கிறீங்க என்ன? அம்மா அப்பா எல்லாரோடையும் பக்கத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி இவையெல்லாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களோட உறவுகள் என்ன? உங்களோட உறவுகள் இவைகளோட எல்லாம் இருந்து என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, எனக்கு பார்க்க தெரியுது. நீங்கள் எல்லோரும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னு தெரியுது. சரி, அப்போ நாங்கள் இன்றைக்கி கதை கேளு பாப்பா நிகழ்ச்சியில் மாமி உங்களுக்கு வளமை போல் நல்ல ஒரு கதையோடு வந்திருக்கிறேன். கதை கேட்குறதுக்கு முன்னே நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் சின்னதாக ஒரு பாட்டு பாடுறோம். நாங்கள் என்ன ஒரு சின்ன ஒரு பாட்டு, இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பாட்டு, சரியா? பாட்டும் பாடிட்டு பிறகு கதைக்கு போவோம், சரியா? பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நான் முயல் குட்டி பற்றி ஒரு பாட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நான் முயல் குட்டி எங்கே எல்லாம் இருக்குமென்னு தெரியுமா உங்களுக்கு? முயல் குட்டி காட்டில் இருக்கும், வயல்வெளியெல்லாம் இருக்கும், ஓடி திரியும். மற்றது வீட்டிலையும் செல்ல பிராணியாக எல்லோரும் வளர்க்குறது உண்டு, என்ன சின்ன பெட்டாக வீட்டில் வளர்க்குறது உண்டு. அப்போ நாங்கள் இன்றைக்கு முயல் குட்டியை பற்றி ஒரு பாட்டு ஒன்று பார்ப்போம், சரியா? சரி. தத்தி தத்தி ஓடுமாம், தாவி தாவி ஓடுமாம், முத்து போன்ற வெண்முயல் முட்டை கண்ணை சிமிட்டுமாம். பட்டு போன்ற வெண்முயல் பல பழக்கும் வெண்முயல் தொட்டு பார்க்க ஆசைதான், துள்ளி துள்ளி ஓடுதே. காது நீண்ட வெண்முயல் காலில் 2 குட்டையாம், சாது போன்ற வெண்முயல் சத்தம் கேட்டால் ஓடுமாம். குட்டை வாளை ஆட்டுமாம், கொட்டை பழங்கள் தின்னுமாம். எட்டி எட்டி ஓடுமாம், எங்கள் வீட்டு வெண்முயல். கெட்டிக்கார பிள்ளைகள். இப்போ நாங்கள் பாட்டா பார்ப்போம், சரியா? தத்தி தத்தி ஓடுமாம், தாவி தாவி குதிக்குமாம், முத்து போன்ற வெண்முயல் முட்டை கண்ணை சிமிட்டுமாம். பட்டு போன்ற வெண்முயல்
பல பழக்கும் வெண்முயல் தொட்டு பார்க்க ஆசைதான் துள்ளி துள்ளி ஓடுதே காது நீண்ட வெண்முயல் காலில் 2 குட்டையாம் சாது போன்ற வெண்முயல் சத்தம் கேட்டால் ஓடுமாம் குட்டை வாளை ஆட்டுமாம் கொட்டை பழங்கள் தின்னுமாம் எட்டி எட்டி ஓடுமாம் எங்கள் வீட்டு வெண்முயல் எங்கள் வீட்டு வெண்முயல். எப்படி இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். நீங்களும் இதை திரும்ப வீட்டில் திரும்பி கேட்டு பாடி பாருங்க. சரியா? தத்தி தத்தி ஓடுமாம் தாவி தாவி குதிக்குமாம் முத்து போன்ற வெண்முயல் முட்டை கண்ணை சிமிட்டுமாம் பட்டு போன்ற வெண்முயல் பல பழக்கும் வெண்முயல் தொட்டு பார்க்க ஆசைதான் துள்ளி துள்ளி ஓடுதே காது நீண்ட வெண்முயல் காலில் 2 குட்டையாம் சாது போன்ற வெண்முயல் சத்தம் கேட்டால் ஓடுமாம் குட்டை வாளை ஆட்டுமாம் கொட்டை பழங்கள் தின்னுமாம் எட்டி எட்டி ஓடுமாம் எங்கள் வீட்டு வெண்முயல் எங்கள் வீட்டு வெண்முயல். இப்போ பாட்டு கேட்டாச்சு. இனி அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்க பாப்போம். கதை சொல்ல போகிறோம். என்ன முயலை பற்றி பாட்டு ஒன்று பார்த்துனாங்க. அப்போ முயல் கதை ஒன்று கேட்டால் எப்படி இருக்கும் கேட்டு பார்ப்போம். சரியா? சரி, கதை கேட்போம். முயலும் ஆமையும் கதை. சரியா? முயலும் ஆமையும். ஒரு காட்டில் பல மிருகங்கள் வசித்து வந்தன. காடண்டா என்ன? ஃபாரஸ்ட் என்ன? ஃபாரஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கும்? நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய மிருகங்கள் இருக்கும், பெரிய மிருகங்கள் இருக்கும், சின்ன மிருகங்கள் இருக்கும், பறவைகள் இருக்கும், பூச்சி புழுக்கள் எல்லாம் இருக்கும். என்ன காட்டில் எல்லாமே இருக்கும். என்ன ஒரு காட்டில் பல மிருகங்கள் இருந்துச்சுன்னம்மா.
பல மிருகங்கள் அந்த காட்டில் வசித்து வந்துச்சுனம்மா. பல மிருகங்கள்னு சொன்னால் என்ன மாதிரி மிருகங்கள்? கரடி, யானை, புலி, சிங்கம், வரிக்குதிரை, ஒட்டகச்சிவிங்கி, மற்ற சின்ன சின்ன மிருகங்கள், முயல், மான்குட்டி, மரை, அந்த மாதிரி சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் நிறைய வந்துச்சுனம்மா. சரியா? அங்கு வசித்து வந்த முயலுக்கு கர்வம் அதிகம். அந்த காட்டில் ஒரு முயல் வசித்து வந்துச்சான். அந்த முயலுக்கு கர்வம் அதிகம். கர்வம்னு சொன்னால் என்ன? திமிர். என்ன? அந்த முயலுக்கு சிட்டியான திமிரா. ஏன் அவர் திமிரா இருக்கிறாருன்னு ஒருக்கா பார்ப்போம். சரியா? அது தானே இந்த காட்டில் வேகமாக ஓடுவேன் என்று கர்வம் வந்துதான். அவருக்கு தான் இந்த காட்டில் மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஆள் என்ற ஒரு திமிர் அவருக்கு, கர்வம். தன்னை விட்டு வேறு யாருமே தன்னை முந்தைய இயலாது, இவர் தான் ஃபஸ்ட்டாக வருவேறான் காட்டில் ஓடினா என்று அவருக்கு அவ்வளவு திமிர். ஒரு நாள் காட்டில் ஒரு விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த காட்டில் விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருந்துச்சான். விளையாட்டு போட்டின்னா என்ன? ஸ்போர்ட்ஸ் மீட்டுன்னு சொல்லுவேன். நம்ம தங்களுக்குள்ள விளையாட்டு போட்டி வச்சிருக்கணும். பார்த்தீங்களா? பார்ப்போம் என்ன செய்யணும்ண்டு. அப்போது முயல் மெதுவாக நகரக்கூடிய ஆமையிடம் ஏளனமாக தன்னுடன் ஒப்பந்த பந்தயம் வருமாறு கேட்டது. மன்னிக்கணும், ஓட்டப்பந்தயம் வருமாறு கேட்டுச்சுதான். சரியா? அப்போ அந்த முயல் ஆமை மெல்லமாக தானே போகும். ஆமை இப்படி ஆமையோட ஓட்ட போட்டி வச்சா என்ன நடக்குன்னா ஆமை தானே தோற்று போகும். அப்போ அவர் என்ன செய்தாருண்டா, ஓட்ட போட்டி வைக்கிறதுக்கு ஆமையை போட்டிக்கு கூப்பிட்டாரா. நீ என்னோட ஓட்ட போட்டிக்கு வாரியான்னு சொல்லி கூப்பிட்டாரா. ஒரு ஏளனமாக கூப்பிட்டாராம். அவருக்கு ஒரு இலக்காரம். இவர் எங்கே ஜெயிக்க போகிறேன், நான் தானே ஜெயிப்பேன் எப்படின்னு சொல்லி ஒரு இலக்காரம் ஏளனமாக கூப்பிட்டாராம். முதலில் இல்லை என்று கூறிய ஆமை முயலின் கர்வத்தை அடக்க வேண்டும் என நினைத்து போட்டிக்கு சம்மதம் தெரிவித்தது. முதல்ல ஆமை இல்லை நான் வர இல்லை, அவனுக்கு தெரியும் தானே எப்படியும் முயல் ஃபாஸ்ட்டாக ஓடுமண்டு, வர இல்லைன்னு சொல்லிச்சான். பிறகு யோசிச்சு பார்த்தேராம், இவற்று கர்வத்தை எப்படியாவது நாங்கள் இல்லாமல் பண்ணணும், அடக்க வேணும். அவருக்கு என்ன அவ்வளோ பெரிய திமிர்? அப்படி யாரும் திமிரோடு இருக்கலாமா? இருக்கக்கூடாது தானே. நான் இவற்று திமிரை அடக்கி ஆளணும், அடக்க வேணும்னு சொல்லி யோசிச்சு சரியன்னு சம்மதம் சொன்னேரா. பல மிருகங்கள் இடையே போட்டி ஆரம்பமானது. ஒவ்வொரு மிருகங்களுக்கு இடையிலேயும் போட்டி நடந்து கொண்டே இருந்துச்சுதான். தூரத்தை தீர்மானித்த பின் ஓட்டப்பந்தயம் துவங்கியது. எந்த இடம் வரைக்கும் ஓடணும் என்று அவை முடிவெடுத்த பிறகு, அது தூரத்தை அவை தீர்மானித்த பிறகு ஓட்டப்பந்தயம் தொடங்கிச்சுதான். சரியா? எவ்வளவு தூரம் வரைக்கும் இவை ஓடணும் என்று முடிவெடுத்த பிறகு ஓட்டப்போட்டி தொடங்கிச்சுது. முதலில் ஆமையை விட பன்மடங்கு வேகத்தில் ஓடியது. முதல்ல முயல் என்ன செய்துச்சுதுன்னா ஆமையை விட பல மடங்கு வேகமாக ஓடிச்சுதான். எல்லாம் முயல் குட்டியை போய் துள்ளி துள்ளி வேகமாக ஓடும் தானே, அப்படி ஓடிச்சுதான். ஆமையும் மனம் தளராமல் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தது. என்னதான் முயல் வேகமாக ஓடினாலும் சில ஆக்கள் யோசிப்பினமே, அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது, இனி நான் ஓடி என்ன பிரயோசனம் என்று நிற்காம ஆமை தான் என்னத்தை நினைச்சு கொண்டு வந்துச்சுதோ, தான் ஓட்டப்பட்டி ஓடி முடிக்கணும் என்ற நினைவோடு வந்தது. அதை எப்படியாவது தான் செய்தே முடிக்கணும் என்று கொஞ்சம் கூட கலங்காம அவரும் ஓட்ட போட்டியில் மும்முரமாக போய்கொண்டிருந்தாராம். முக்கால்வாசி தூரம் வேகமாக ஓடிய முயல் வழியில் ஒரு அற்புதமான சோலையை கண்டதும் நிதானித்தது. முக்கால்வாசி தூரம் ஓடிட்டினம்மா ஓட்டப்பட்டிக்கு. எந்த இடத்த போய் சேர வேணுமோ அதில் 3/4 தூரம் முக்கால்வாசிக்கு ஓடிட்டினோம். ஓடின பிறகு நல்ல ஒரு அற்புதமான சோலைன்னு சொன்னால் என்ன, நல்ல ஒரு பார்க், எல்லாம் நல்ல பூக்கள் எல்லாம் இருக்குமா, மரங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ நல்ல சோலையாக இருக்கு. அவருக்கு அந்த இடத்தை கண்டோன்னே நிதானம் வந்துட்டுது. ஆமை எவ்வளவோ தூரத்தில் தானே நிற்குது, இங்கே கொஞ்சம் இருந்தா என்னன்று யோசிக்கிறார் போல இருக்குது. அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின் ஓடலாம் என நினைத்து ஒரு மரத்தின் கீழ் உறங்கியது. பார்த்தீங்களா? அப்படித்தான் யோசிச்சிருக்கிறார். ஆமை எவ்வளவோ தூரத்தில் வருகுது, நான் இதில் ஒரு கொஞ்சம் நேரம் நித்திரை கொண்டு எழும்புவேன். நல்லா இருக்குது இடம், அற்புதமாக இருக்குது, நல்ல காற்று, நல்ல மரங்களோட இலையில் ஆட நல்ல காற்றா இருக்கும், என்ன காட்டுக்குள்ளே நல்லா இருக்கும். அப்போ அது பூங்காவை கொண்டோன்னா அவருக்கு நல்ல நிதானமாக நித்திரை கொள்ளலாம்னு ஆசை வந்துட்டுது. வெகு நேரம் கழித்து நம்பிக்கையின்றி அதே வழியே வந்து கொண்டிருந்த ஆமை முயல் தூங்கும் காட்சியைக் கண்டு மனதுக்குள் மகிழ்ந்தது.
வெகு நேரம் கழிச்சு கண்ணா நேரத்துக்கு பிறகு ஆமை முயல் நித்திரை கொள்கிற இடத்துக்கு ஆமை வந்துச்சு. முயல் நித்திரை கொள்றதை பார்த்தோன்னே அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். இவர் நித்திரை தானே கொள்றாருன்னு சொல்லி அவர் விடாமுயற்சியாக அவ்வளோ தூரம் வந்திருக்கிறார் தானே. மெல்லமா பார்த்தீங்களா, கெட்டிக்கார முயல். ஆமையோ மெதுவா முயல் தூங்கிய தூரத்தை கடந்து முடிவுக்கோட்டை நெருங்கி விட்டது. ஆமை என்ன செய்துச்சு, மெதுவா நடந்து போய் முயலையெல்லாம் தாண்டி, முயல் நித்திரை கொள்கிற இடத்தையெல்லாம் தாண்டி போய் எல்லைக்கோடு, ஒரு கோடுன்னு போட்டிருப்பினா தானே அந்த இடத்துக்கு வந்தால் தான் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கண்டு, அந்த கோட்டை நெருங்கி கொண்டு வந்துட்டார். அந்த நேரம் தூக்கம் கலைந்து முயல் ஆமை எல்லையை நெருங்கியதை கண்டு ஓட்டம் பிடித்தது. அந்த நேரம் பார்த்து திட்டுக்கிட்டு எழும்பிச்சாராம் முயல். எழும்பி பார்த்தா ஆமை அங்கே எல்லை கோட்டுக்கு கிட்ட நிற்கிறத பார்த்தோன்னா இவருக்கு பயம் வந்துட்டுது. வேகமாக ஓட தொடங்கிட்டார். நல்ல ஃபாஸ்ட்டாக ஓடினாராம் அவர். ஓட்டம் பிடித்தது. எனினும் ஆமை வெற்றி இலக்கை அடைந்தது. அவர் ஓடி முடிக்கிறதுக்குள்ள ஆமை அந்த கோட்டை முட்டிட்டுது. அப்போ அவருக்கு தானே வெற்றி, ஆமை வெற்றி கொண்டுட்டார். ஆமையை கண்ட முயல் வெக்கத்தில் தலை குனிந்தது. ஆமை ஜெயிச்சதை கண்டோன்னே முயலுக்கு வெக்கமாக வந்து அப்படியே தலை குனிஞ்சு சேடாக ஆயிட்டு. எப்போவுமே நாங்கள் நிதானமாக செய்கிற செயல்கள் எங்களுக்கு வெற்றியை தரும். பார்த்தீங்களா, அந்த ஆமை இவ்வளவு நிதானமாக யோசித்து கொஞ்சம் கூட மனம் தளராமல் முயல் வேகமாக ஓடுமான்னு நினச்சிருந்தா ஆமை போட்டிக்கு போகாமலே இருந்திருக்கலாம். இருந்தாலும் அவர் போய் தன்னுடைய முயற்சியினால் நிதானம் தவறாமல் ஓடி எப்படியோ அவர் ஆமையை வெண்டுட்டார், முயலை வெண்டுட்டார் ஆமையன. அப்போ நாங்களும் இன்னும் ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் நிதானமாக அந்த செயலை முடிக்க வேணும். சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமேண்ணா? இனி நித்திரை கொள்கிற நேரம் வந்தாச்சு. நாங்கள் இனி கதை கேட்டு முடிஞ்சு பாட்டு பாடி நித்திரை கொள்ளுவேன். தயாரா நீங்கள்? சரி. சரி, இப்போ மாமி உங்களுக்கு நல்ல ஒரு தாலாட்டு பாட்டு பாட போகிறேன். அதை கேட்டு அப்படியே நீங்கள் நித்திரை கொள்ள போகிறீங்க. சரியா? சரி. ஆராரிராரிரரோ 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 ஆராரிராரிரரோ. கண்ணே நீ கண்ணுறங்கு, கண்மணி கண்ணுறங்கு. ஆராரிராரிரரோ ஆராரிராரிரரோ. அப்பா வருவாரே, முத்தம் தருவாரே. மாமா வருவாரே, மாங்கனிகள் தருவாரே.
ஆராரிராரிரரோ ஆராரிராரிரரோ. அத்தை வருவாரே அன்பாய் அணைப்பாரே. அண்ணா வருவானே அன்பாய் அணைப்பானே. ஆராரிராரிரரோ ஆராரிராரிரரோ. சரி பிள்ளைகளே, இன்றைய பொழுது உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இனி நாளை விடியும் பொழுது அருமையாக அமைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.